இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்டா சாப்பிட விடுற? நான் படுத்திட்டுலாம் பாக்குறாயா தூக்கி பட்டம் பாது போதும். அட கே 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 அண்ணா
அண்ணனா என்ன உன் கூட ஒட்டிக்கிட்டே போறது அண்ணன்டா முண்டா. என்னடா வாய் கிழிஞ்சிட்டு தொங்குது? அது ஏற்கனவே கிழிஞ்சு போயிட்டாங்க. ஏடா அண்ணா டேய் மேல கைய வச்சுல மடிக்கட்டோட உரிச்சப்படும் அப்படியே. என்ன தூரிப்ப? சரிங்க சரி விடாயா அண்ணா இன்னதுல பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள். போடல் போகட்டும். கண்ணம்மா நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அழகான தாய் திருநாடு. தாய் திருநாட்டுல மண்ணுள்ள ஆண்களாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்திட்ட இனதருமை தாய்மார்களும் இன்னும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கடல் அலை போல் காட்சி அளிக்கிறார்களே, ஏன் எதற்காக என்ன காரணம்? பாப்பாத்தி அம்மா இறந்த காரணத்தினால் அதாவது 12வது வருஷம் கண்ணம்மா இன்னும் பாப்பாத்தி அம்மா செத்து சிவலோகம் ஆண்டு வைகுண்டம் என்ன காரணத்திற்காக அவர்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் உற்றார்கள் உறவினர்கள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவற்ற பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மக்காக ஒரே சதிநாட்டி வைத்திருக்கிறார்கள். கண்ணம்மா பாப்பாத்தி அம்மன் தேகிருத்தியாக இன்னும் முத்தலகன் மாமா அண்ணா அவர்கள் அண்ணா அண்ணா ஏய் தனியனே அண்ணா அவர்கள் கொடுக்கப்பட்ட காஞ்சனை எப்படி என்றார்? செத்து சிவன்பதி 4வது சொர்க்கம் அடைந்த காரணத்துக்காக இன்று ஓரிரு சதிநாட்டியர் அவர்களுடைய ஆன்மாகப்பட்டது சாந்தி அடைய நமது நாடக குழு சார்பாக எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிற சபா வந்தனம். மல்லிகா இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் தான் என்னடி? தாய் தந்தை வனவாசன் இல்லையனே குணசீலன் பட்டாபிஷேகம். ஆமாம்மா. இந்த நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, என்னுடைய விடச்சாளர்கள் என்ன, ஒவ்வொன்றாக வதனிக்கிறேன், விட்டு கேட்பாயா?
எமது பயிர் என்ன தெரியுமா? என்ன? அடியே ஆ, ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலாக விளங்கக்கூடிய ஆ, மற்ற வெளியில உச்சமில்லாத ரூபை ஆ, எமது பேரோ ஆ, ஏய் ஆ, ஏய் ஆ, ஓ, சிவரஞ்சனி என்று அழைக்கலாம். ஓ, சிவரஞ்சனி. உண்மைதான். அம்மா, உங்களுடைய பெயர் சிவரஞ்சனியாக இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? கண்ணம்மா ஆ, என்னை பெற்றெடுத்து என் மாதா பிதா. யாரம்மா? டேய் எங்கடா கை வைக்கிற? அட பாடி தெரியுது நீ அத்தான். எதுக்குடா அங்க பாக்குற? நாசமா போயிரப்போ. ஆ, சரி போடு. ஆ, ஐயோ என்னை பெற்றெடுத்து என் மாதா பிதா. என்னை 10 மாதம் 300 நாள் 3 ரசமி நாடிகள் ஆ. என்னை அங்கத்தில் சுமந்தார்களே எங்க அம்மா. யாரு? எங்க அம்மா உங்க அம்மா. ஆகட்டும். அடியே 10 மாதம் நான் சுமந்தேன். ஏண்டி மூஞ்சி சோந்தா அப்படியே வச்சிட்டு இருக்கற? கருமாந்திரமெல்லாம். அம்மா. அம்மா ஆ, என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தை. யாரு? அம்மா ஆ, என்னை மார்போடு மார்பனைத்து ஆ, அந்த அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்து என் தாயரோ சிவகாமி அம்மையார். ஓ, சிவகாமி அம்மையா? உண்மைதான். தாயோடு இருந்தால் தந்தையார் ஒண்ணு வேணும் அல்லவா? எனக்கு பேரு வைத்து என் தந்தையார் சிவராஜ மன்னன். ஓ, சிவராஜ மன்னன். உண்மைதான். ஆ, சிவராஜ மன்னனுக்கும் ஆ, சிவகாமி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்தேன் அடி. அம்மா ஓ, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு? கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டும், சேர்ந்து பிறந்து செருப்பால் உண்டும். ஆ, அம்மா ஆ, நாங்களும் 4 பேர் பிறந்தோம். யார் யாரு? கடைக்குட்டி சிங்கம் நான். ஓ, கடைக்குட்டி சிங்கம். ஆமா. கார்த்தி நடித்த செல்ல பிள்ளை. ஆ, கடைசியாக பிறந்தவள் தான் நான் செல்ல பிள்ளை. சரி. அம்மா ஆ, என்னனாகப்பட்ட ஆ, குணசீலன், தனசீலன், ஜெயசீலன். ஓ, மொத்தம் 4 பேரு. ஆமா. ஆண் மக்கள் 3, பெண் பிள்ளை 1. இருந்தாலும் ஆ, என் 2 தமையன்மார்களுக்கு ஆ,
திருமணம் முடிந்ததடி எனக்கு அண்ணி எனக்கு அம்மா போலயே வச்சிருக்கிறாங்க ஆமா சரி சரி அதனால அப்படி நான் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்திருந்தாலும் கண்ணம்மா இன்று ஓடோடி வந்தாயே என் எதற்காக என்ன காரணம் அண்ணன் மாதிரி கூட்டாரு சொன்னாங்க ஐயா என் அண்ணனை நான் பார்ப்பதாக இருந்திருந்தாலும் என் தாய் தந்தை முகத்தை பார்த்து விட்டுதான் என் அண்ணன் அண்ணியை பார்க்க வேண்டும் சரி போகலாமா